ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம காரை விட்டு இறங்கிட்டு இந்த இயற்கையை பார்த்த உடனே நின்றுட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்றது வந்து நகரப்பகுதியில். இந்த நகரப்பகுதியில் நம்ம வாழும் போது இந்த இயற்கையெல்லாம் மிஸ் பண்ணுறோம். அதனால தான் வீக்கெண்டில் நம்ம ஒரு ட்ரிப்பாக வெளியே போயிட்டு வரோம், அங்கங்கே போகிறோம். இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? பைசா மட்டும்தான் செலவாக போகுது. நிறைய பேர் நினச்சி ஒவ்வொரு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன ஹில் ஸ்டேஷனோ எங்கேயோ கூட போகாமல் தவிர்க்கிறீங்க. ஆனால் இந்த அழகை நீங்களே பாருங்கள். இந்த அழகை பாருங்க, அங்க இருக்க மலைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க நீர், இதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க ஒரே பாறைகளும், அதாவது நல்ல பச்சை புல் பூண்டுகளா இருக்கு. இப்படியாப்பட்ட இயற்கையை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு நகரத்துக்குள்ளே குறுகிய ஆளா ஒரு வட்டத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து எல்லாருமே நம்ம வெளியே போயிட்டு இதே மாதிரி இயற்கையை ரசிச்சா நம்ம மனசுக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியா இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம ரசிக்க பழகணும். நம்ம ரசிச்சா மட்டும் போதாது, நம்ம பிள்ளைகளையும் இது மாதிரி போற இடம்லாம் காமிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா சொல்ல வேண்டியது, நம்ம அந்த வீடியோ எடுத்ததோட கருத்தையே தான். இன்னைக்கு நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஒரு பிளேஸ்க்கு வரோம்னா அங்க இருக்க வாட்டர் பாட்டில், அதாவது நம்ம வாங்குற தண்ணி, அந்த வாட்டர் பாட்டில்லாம் வாங்குறோம்ல, அதெல்லாம் அப்படி அப்படியே அங்க போட்டுட்டு போயிடக்கூடாது. அதை பத்திரமா நம்ம திரும்ப ரிட்டர்ன் போயிடணும். ஏன்னா இங்க எண்ணற்ற கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள்ல இருந்து கண்ணுக்கு தெரிஞ்ச உயிரினங்கள் வரைக்கும் இருக்கு. ஏன் நம்மள மாதிரி இந்த மாதிரி வீடியோ பண்றதுக்கு யாரும் மக்கள்கள் வருவாங்க? அவங்க கால் கையில குத்துச்சுன்னா அவங்களுக்கு தானே இது. ஸோ நம்ம எடுத்துட்டு வந்த உடைமைகளுக்கு நம்ம பொறுப்பாகணும். நம்ம எப்படி கார் எடுத்துட்டு வரோம், பைக் எடுத்துட்டு வரோம், பர்ஸ் எடுத்துட்டு வரோம், இதுக்கு மட்டும் நம்ம பொறுப்பா ரிட்டர்ன் பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுறோம். ஆனா நம்ம கொண்டுட்டு வர வாட்டர் பாட்டில் அப்படியே தூக்கிட்டு போயிடுறோம். இது எங்க பார்த்தனா இப்பவே எங்க பக்கத்துல பார்த்தேன். அவங்களை காமிச்ச கூடாது. ஏன்னா அவங்களை காமிச்சா அவங்க இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு எங்க சுற்றுலாத்தலம் போனீங்கனாலும் நீங்க கொண்டுட்டு வந்த உடைமைகளை எடுத்துட்டு போற மாதிரி ரிட்டர்ன் நீங்க எடுத்துட்டு வந்து குப்பையாக்குற அந்த பொருட்களையும் எடுத்துட்டு போய் கரெக்டா குப்பை தொட்டியில பயன்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரிப்பு போய் என்ஜாய் பண்ணுங்க. பாய். தடாவுக்கு வாங்க நண்பர்களே, சும்மா தண்ணி தேன் மாதிரி இருக்குது. அங்க பாருங்க தண்ணிய அப்படியே என்கிட்ட வந்தாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க கார்பரேஷன் வாட்டர்லயும் போர் தண்ணிலையும் குளிச்சுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அப்படியே சும்மா செம்மையா இருக்கும். இந்தாங்க குடிங்க.